என்ன சத்தம்? அது ஒண்ணு இருக்காது. இருங்க வரேன். சின்னமணி, நீ 1008 காரணம் சொன்னாலும் சர்றா. வயசு பொண்ணு கை நீட்டி அடிச்சது தப்பு. பஞ்சாயத்துல நீ மன்னிப்பு கேட்டே ஆகும். பாவா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அவ தப்பு பண்ணா அவளை நான் அடிச்சேன். இதுக்காக எவங்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல. உன் பிரச்சனையை நீ சொல்லிட்டே இல்ல. இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதுக்கு நான் கட்டுப்பட்டே தீரேன். உனக்கு பதிலா நான் அடி வாங்குறேன். பாவா, இந்த பிரச்சனைய நானே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்துக்கு நானே தேடி வந்திருக்கிறேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பாத்தீங்களா, என் காரை உடைச்சது மட்டும் இல்லாம என் பொண்ணு அடிச்சது மட்டும் இல்லாம என்ன திமிரா பேசலாம். நம்ம ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்திருங்க. என்னையா நான் சொல்றது? ஏய், முதல்ல அவனை மரத்துல கட்டி வைக்கடா. இந்த ஊர்ல எவனும் என்னை கட்டி வச்சு அடிக்க முடியாது. நானா அடி வாங்கினாத்த எடுறா கைய. அவன் தயாராயிட்டான். அவனை யாரு அடிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கான். அதுக்காக என் பொண்ணு கையாலதான் அடி வாங்கணும். அம்மா அம்மா, பஞ்சாயத்துல உங்க பொண்ணு சின்னமணியை சவுக்கார அடிச்சிட்டு இருக்கு. ஆத்திர அடங்கிருச்ச. இந்த ஊரே பாக்குற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அதை நீ செஞ்சுட்ட. இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடறேன். என்ன அவமானப்படுத்துற உனக்கு இது ஒரு பாடமா இருக்கு. போடி. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும். பொண்ணை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில அது நடந்து முடிஞ்சு.
பலவந்தமாவோ பலாத்காரமாவோ இந்த தாலி என் கழுத்துல நிறுத்தி வைக்க முடியாது. இந்த தாலி எப்போ உன் கழுத்திலே இருக்கணுங்கிறதுக்காக நான் காவலும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் இந்த தாலியை கழுத்திலேயே மாட்டிக்கிறதா இல்ல கழட்டி எறியறதாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. என் வீட்டுல வந்து சமையல் செய்ய நீ யாரு? அன்னைக்கு தாலி கட்டினீங்க, இன்னைக்கு அரிசியை தூவி ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒன்னே ஆல்ரெடி வர சொன்னது. எப்ப நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓஹோ, அப்படியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தாலி கட்டினது உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, உன் திமிர அடக்குறதுக்காக. இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. எதுக்காகடா அந்த பொண்ணு வெளியில போகணும்? எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்னு கேக்குறேன். நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஊரறிய 10 பேர் எதிர்த்து தாலி கட்டிட்ட. தாலி கட்டின பாவத்துக்காக வீடேறி வந்து அடுப்பத்தை வச்சிருக்க. நீ புஞ்சாதியா ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் மருமகளா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன். நீ உள்ள போன நெல்றி பாவா, எனக்கு கோபம் வரதுக்குள்ளே அவளை வெளியே போக சொல்லுங்க. ஏய், அந்த பொண்ணு இங்கதான் இருக்கு. அவளை வெளியில போக சொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து வெளியில அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியலையா அவனுக்கு? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, சின்ன மணியா பைத்தியக்கார மாதிரி வெளியே போயிட வேண்டியதான். பாவா, நடு வீட்டுல நின்று வயிறறிஞ்சு சொல்றேன், 20 வருஷமா உங்க காலையை சுத்திக்கிட்டு வந்தன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவ இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். நல்லா இருங்க பாவா, நல்லா இருங்க. மறந்துட்டீங்களா பாவா? மறந்துட்டீங்களா பாவா? இந்த ஊரே பாக்குற மாதிரி சவக்கால் எடுத்து என் தோலை உரிச்சு வையும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க தோல் மேலே வளர்ந்தா வெளியே போகணும். வெளியே போகணும். ஏய், என்ன பாவா? எங்கடா போற? மேல போய் படுக்க போறேன். அந்த பொண்ணு மாடியில படுத்திருக்க, நீ உள்ள போய் படுற. மாடி வரைக்கும் போக ஆரம்பிச்சாடா, நாளைக்கு கவனிச்சு. பாவா, 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 எதுக்கா கதவை சாத்துறீங்க? பாவா, கதவை தருங்க. எந்திரி மேடம். எதுக்கு காலில் விழுந்த? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு. இதெல்லாம் ஓயார்பாடா? இல்ல, நம்ம பண்பாடு. பணத்துமுறா? இப்ப இல்ல. இத நான் நம்பணுமா? நான் அதுக்காக சொல்லல. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? தாலி கட்டின புருஷனுக்கு முன்னால பொண்டாட்டி எதுக்காக வெக்கப்படணும்? அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடுவேன். அது உனக்கு தெரியுமா? நீங்க அடிச்சே பண்ணாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். அது உங்களுக்கு தெரியுமா? இதான் உன் முடிவா? இல்ல, ஆரம்பம். ஆரம்பம் இப்படி இருக்க கூடாது. என்னடா கதவை தரங்க. பேசாம உள்ளே படுற, கதவை திறக்க முடியாது. நான் உயிரோட இருக்கணும்னா கதவை தரங்க. டேய், அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதுடா, பாவண்டா. டேய், சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறீடா. நம்ம வீடு தேடி வந்த பொண்ணு வீதியில நிக்க வச்சிருக்குது. அவன் கிடக்குறான், நீ வாமா உள்ள வாமா. நில்லு. அவர் பேச்ச கேட்கறதா இருந்தா உள்ள போ. என் பேச்ச கேட்கறதா இருந்தா அங்க போய் நில்லு. நான் ஏன் அவரை பேச்ச கேட்கணும்? டேய் சின்னமணி, சின்னமணி, டேய் நில்லுடா, பாவண்டா. அந்த பொண்ணை வெளியில நிக்க வைக்காத, உள்ள கூப்பிடுறா. சின்னமணி, கண்ணு இல்ல, கூப்பிடுறா. நான் ஏற்கனவே மண்டை காஞ்சி போயிருக்கேன். ஆமா, பேசாம போங்க. டேய் சின்னமணி, என்ன
மழை வர்ற மாதிரி இருக்கு. வரட்டும். இப்படி சொன்னா எப்படிடா? அடுத்த வீட்டு பொண்ணு நாளைக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நாம தாண்டா பதில் சொல்லணும். டேய், பெண் பாவம் சும்மா விடாதுடா. சும்மா விடாம நான் குஸ்தரோகி ஆனாலும் பரவாயில்ல, அவன் உள்ள வரக்கூடாது. சின்னமணி, எரிச்சல் கிளப்பாருங்க. அப்புறம் வாயா பையன் பேசிடுவேன். போங்க. கண்மணி, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங்? எதுக்காக மழை நடந்துட்டு இருக்கேன்? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாப்பட நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லப்பா, என்னைக்கு அவர் என்ன தொட்டு தாலி கட்டினாரோ அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுலதான் இருக்கணும். அதான் எனக்கு மரியாதை. ஓஹோ, அதான் மரியாதையா? அதுக்கு தான் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறியா? யாரா உள்ள? யார் உள்ள? என்னையா? என் மகளை இப்படி சித்திரவதை பண்ணணும்னு எத்தனை நாள திட்டம் போட்டேன். எதுக்காக மழையில் நனைய விட்டேன்? யோ, உன் மகளை நானே இங்க வர சொன்னேன். வந்த உடனே மழை வராதுக்கு முன்னாடி போக சொல்லிட்டேன். அவன் நினைஞ்சா அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? பாவம், பொண்ணை பத்தவன் நீயும் சேர்ந்து அனுபவி. அனுபவிக்கணுமா? யார் தலையெழுத்து எப்படி மாறப்போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவாடா. ஏய், உங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டா? இங்க ஏகிற சாவு. ஏமா இது நினைஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? உடம்பு என்னத்துக்கு? அவன் கிடக்குறான், வயசுல பெரியவங்கிறதால. நான் சொல்றேன், உள்ள போகணும். இத பாருங்க, நீங்க வயசுல பெரியவங்க, உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அவர் சொல்லாம நான் உள்ள வரலாமா? சின்னமணி, அட ஏன் பாபா அவளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் வந்திருக்கு. போலீஸ் வந்து? ஆமா. எதுக்கு வந்திருக்கு? தெரியலப்பா. வாங்க போ. வாங்க வாங்க. இவன் தான் சார் இந்த ராஸ்கல். ஏய், ஜவா, நீதான் சின்னமணியா? ஆமா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார், தமிழ்லயே சொல்லுங்க. உன்னை நான் கைது பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத தாலி கட்டினதும் இல்லாம அவளை சித்திரவதை செய்யறேன்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு நீ சித்திரவதை செய்திருப்பேன். சார், அது வந்து Shut up. You have agreed that we both are husband and wife. Did my husband give any complaint on me, or did I give any complaint on my husband? No. This is a family matter. Some third person had given No, madam. He's not a third person. He's your father. Sorry, Inspector. I have no father, no mother, or anybody. I have only one person. That is my husband. Any doubt? Nothing. Let's move. இத பாருங்க, பெத்த தாயும் பறி கொடுத்துட்டு தகப்பனையும் உதவி தள்ளிட்டு உங்க வீட்டு வாசல்ல கையேந்தி நிக்கிறேன். நீங்க உள்ள வான்னு சொன்னா நான் வந்துருவேன். பாபா, அவளை உள்ள வர சொல்லு. இதுவரைக்கும் நான் உன்னை தொடரணும்னு நினைக்கிறேன். தொடரணும்னு நினைக்கிறப்போ நான் உன்னை விட்டு விலகி போறேன் கண்ணு. கண்மணி, இங்க உங்களை வளர்த்து ஆளாக்கின பாபாவுக்கும் தங்கச்சிக்கும் நீங்க கொலைகாரங்கிற விஷயம் தெரிய வேண்டாம். அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நீங்க உங்க கடமை செய்யுங்க. போங்க. சின்னமணி, உன்னை தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? அட, உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் போகணுமா? நீயும் அப்படி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க கூட அப்பாவை அனுப்புறேன். பாபா, என்னை எடுத்து வளர்த்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இதை செய்யறேன். உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? பாபா,
இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, பிரச்சனை நான் சந்திச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்க போங்க. போங்க பாவா, போங்க. போங்க. இன்ஸ்பெக்டர், வாட் இஸ் திஸ்? எங்க அப்பாவை இந்த ஈட்டியால குத்தி கொலை பண்ணிட்டேன். என்னமா சொல்ற? வேற எதுவும் கேட்க வேண்டாம். டெட் பாடி அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஆலமரத்தடியில இருக்கு. ரிப்போர்ட் எழுதிட்டீங்களா? கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். கான்ஸ்டபிள். எஸ் சார். அது அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க. கொடுங்கம்மா. உங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. போமா அந்த பக்கம். அந்த பொண்ணு எதுக்காக போலீஸ் கூட்டு போறாங்க? அந்த பொண்ணு அவங்க அப்பாவையே குத்தி கொலை பண்ணிருக்கான். அதனாலதான் போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. உங்களை பாக்கணுங்கிற சின்ன நம்பிக்கையில ரவிநீர் வந்தேன். இப்பவும் நீங்க என்ன பார்க்க வரல. இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நீங்க எப்ப அங்க வந்தீங்க? அவரோட சத்தம் மட்டும் கேக்குது. அவர் எங்க? அது எப்படிமா என் வாயால சொல்ற? நடக்க கூடாதுலாம் நடந்து போச்சுமா. நீங்க உங்க அப்பாவை கொண்டுட்டு போலீஸ் சரணடைஞ்சு உங்களை ஜீப்ல கொண்டு போனாங்க. அப்போ சின்னமணி அங்க வந்தான். நடந்ததே இல்ல. கம்மி இவ்வளவு எங்க போயிருந்தீங்க? கண்மணி அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு போலீஸ்ல பிடிச்சிட்டு போனாங்க. கண்மணி கொலை செய்யற. நான் தான் கொலை செய்யறேன். கண்மணி கொலை செய்யறேன். கண்மணி கம்மி காப்பாற்றணும் ஓடி வந்த சின்னமணி லாரியில் அடிபட்டு சுயநினைவை இழந்துட்டான். உன்னை காப்பாற்ற முடியலையேங்கிற எண்ணம் மட்டும் அவன் மனசுல அப்படியே தங்கி போச்சு. உன்னை காப்பாற்ற முடியலையே, உன்னை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற இயக்கத்துல அவன் தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக்கிறாமா. அந்த கொடுமை நீயே போய் பாருமா. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. கண்மணி வந்திருக்கேங்க. என் கண்மணியை தான் என்னால காப்பாற்ற முடியல. நீ இல்லப்பா. இல்லைங்க, நான் தான் உங்க கண்மணி. அவ வாழ்க்கையத்தான் அநியாயம் அழிச்சுட்டே. நீ இல்லப்பா. இல்லைங்க, நான் தாங்க. நீ என் கண்மணி இல்லப்பா. இல்லைங்க,
நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன். மறுபடியும் நான் உங்களை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். நிச்சயமா நான் தாங்க உங்க கண்மணி. பொய் சொல்ற. என் கண்மணி ரொம்ப நல்லவ. அவளை நினைச்சா எனக்கு அழுகாச்சா வருது. என் கண்மணி என்ன பார்க்க வரலனா நான் சாகுற வரைக்கும் இப்படியே தான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இனிமே இப்படி பேசாதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு இன்னுமா தெரியல நான் உங்க கண்மணின்னு. மறுபடியும் போய் சொல்ற. என் கண்மணி இல்லப்பா. என் கண்மணி ரொம்ப நல்ல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. அம்மா, என் மேல உயிரியே வச்சிருந்தவர இப்படி சோதிச்சுட்டீங்க. நீயும் என் மாதிரி ஒரு பொண்ணு தானே. நீதான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. கண்மணி கண்மணி எங்கே வாங்கோடு நாம் போறேன் தேடி. இங்கே வாங்கோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு எனக்கு அதே நடி. கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ. அடி ரன்னண்ணா 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 ரன்னண்ணா.